Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல pancreas அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கிற சில டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராசஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண முடியல. என்னோட ஸ்டடி ரீசன்னால எனக்கு வந்து யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் டைம் வந்து கிடைக்காதனால தான் என்னால இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு அப்லோட் பண்ணி. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஆனாலும் சப்ஸ்கிரைபர் கவுண்டா இருக்கட்டும், வியூஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்குற டவுட்டா இருக்கட்டும், இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டா வந்துட்டே இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் 1K ரீச் ஆகலனாலும், இவ்ளோ சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் வந்து நீங்க கான்ஸ்டன்ட்டா குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷயம் கூட. ஸோ என்னோட ஸ்டடி ஷெட்யூல் இப்பவும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருந்தாலும், நான் வந்து எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அதுக்கேத்த வந்து நான் வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஒவ்வொரு நாளைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோஸ் ஆச்சுன்னு இருக்கலாம். மேபி அது டிஎன் போர்டா இருக்கட்டும், இல்ல என்சிஆர்டியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் நான் கண்டிப்பா கான்ஸ்டன்ட்டா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி லெக்சர் வீடியோ இல்லனாலும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரீஸ் ஃபார் 10th, 11th, 12th போர்ட் எக்ஸாம்க்கும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ இப்ப நம்ம பான்கிரியாஸ பத்தி பார்க்கலாம். பான்கிரியாஸ் அப்படின்றது ஒரு லோப் லீவ் ஷேப்ட் கிளாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்குக்கும், டியோடினமுக்கும் நடுவுல தான் இருக்கும். அதோட பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான் இத குடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட பான்கிரியாஸ். ஸோ இந்த ஷேப் தான் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லோப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்க்கு ஏத்தமா நேம்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டொமக் அண்ட் டியோடினம் அப்படின்னா என்னன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா, இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், இந்த வீடியோ எண்ட் கார்ட்லயும் நான் போஸ்ட் பண்றேன். நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ பான்கிரியாஸ் மட்டும் தான் எக்ஸோக்ரைன் கிளாண்டாவும், எண்டோக்ரைன் கிளாண்டாவும் இருக்கும். எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் இத பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஸோ எக்ஸோக்ரைனா பான்கிரியா என்ன பண்ணும்? எண்டோக்ரைனா பான்கிரியா என்ன பண்ணும்? அப்படின்றத இந்த பேராகிராஃப்ல குடுத்திருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், அந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஏன் வந்து பான்கிரியா வந்து நம்ம எக்ஸோக்ரைன் கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம்? ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அதாவது அதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க குடுங்க அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்டா 2 மார்க்க விட 3 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமாவே இருக்கு. அதனால இந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்த வரைக்கும் நெறைய இதுல இந்த பான்கிரியாஸ பத்தி கேட்டிருக்காங்க. சரி. பான்கிரியா ஒரு எக்ஸோக்ரைன் கிளாண்டா இருக்கும்போது என்ன பண்ணும் அப்டின்னா, பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து கிரியேட் பண்ணும். பான்கிரியாட்டிக் கிளாண்ட்ல இருந்து பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ்ல லிப்பேஸ், டிரிப்சின், அமிலேஸ் இந்த மாரி என்சைம்ஸ் வந்து இருக்கு. இப்ப லிப்பேஸ் அப்டின்ற என்சைம் ஃபேட்ஸ்க்காகவும், டிரிப்சின் அப்டின்ற என்சைம் புரோட்டீன்ஸ்க்காகவும், அமிலேஸ் அப்டின்ற என்சைம் ஸ்டார்ச்சுக்காகவும், அத டைஜஸ்டிவ் பண்றதுக்காக இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ்ல இருக்கிற 3 என்சைம் வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம பான்கிரியா எக்ஸோக்ரைன் கிளாண்டா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வொர்க் ஆகுது. அண்ட் இந்த கிளாண்ட்ல ஒரு அப்பர் சர்ஃபேஸ்ல என்னன்னு சொல்லுவோம்னா, ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் தான் எண்டோக்ரைன் செல்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாரி எக்ஸோக்ரைன்னா அது ஒரு என்சைம்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். எண்டோக்ரைன் அப்படின்னா அவங்க ஹார்மோன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்ற இந்த பான்கிரியாஸ்ல இருக்கிற எண்டோக்ரைன் செல் என்ன பண்ணும்னா, ஹார்மோன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். 2 டைப். ஒண்ணு வந்து ஆல்ஃபா செல், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா செல். ஆல்ஃபா செல் என்ன செக்ரீட் பண்ணுவாங்கன்னா, குளூககான் செக்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின் தான்
இந்த பேராகிராஃப்ல இருக்கிறது. ஸோ பொதுவா pancreas அப்படின்றது ஒரு எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்டா இருக்கும். எக்ஸோக்ரைன் என்ன பண்ணும் அப்படின்னா pancreatic ஜூஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எண்டோக்ரைன் வந்து 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஆல்ஃபா, இன்னொன்னு பீட்டா. இந்த pancreatic ஜூஸ்ல லிப்பேஸ், ட்ரிப்சின், அமிலேஸ் அப்படின்ற 3 என்சைம்ஸ் வந்து இருக்கு. லிப்பேஸ் ஃபேட்ஸுக்காகவும், ட்ரிப்சின் புரோட்டீன்ஸ்க்காகவும், அமிலேஸ் ஸ்டார்ச்காகவும் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்ஃபா செல் என்ன ப்ரொடியூஸ் ஆவாங்கன்னா குளூககான் செக்ரீட் ஆவாங்க. அண்ட் பீட்டா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் செக்ரீட் ஆவாங்க. இப்போ நம்ம இன்டெஸ்டைனல் கிளான்ஸ்ல இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டெஸ்டைன் பார்ட்ல தான் இருக்கும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ற இன்டெஸ்டைனல் ஜூஸ சூக்கஸ் என்ட்ரிகஸ் ஆர் சக்கஸ் என்டெரிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கஸ் என்டெரிகஸ்ல மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ் இப்படின்ற ஒரு ஆல்கலைன் மீடியம், அதாவது ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் ஆசிட் இருக்கிற மாதிரி இன்டெஸ்டைன்ல ஒரு பேஸ் தான் வந்து இருக்கும். அந்த பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்சைம். அந்த என்சைம்ல மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸா அந்த என்சைம்ஸ் வந்து இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா டுவோடினம்ல இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல் ஸ்லோவா ஈலியம்ல என்டர் ஆகும். அங்கதான் நமக்கு நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட் அப்சர்வ் ஆகுறது. அதுல இருக்கிற முக்கியமான 2 ப்ராசஸ் தான் இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட். இது செப்பரேட்டா 2 மார்க் கேட்கலாம், இல்லனா 3 மார்க்லயும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரி, அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன, அசிமிலேஷன் அப்படின்னா என்னன்றது இதுல டீடைலா சொல்ற மாதிரி நம்ம சிம்பிளா வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு பாதி டைஜஸ்ட் ஆன ஒரு ஃபுட் வந்து இருக்கு. இந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்ல வந்து இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு வந்து தேவைப்படுது. சோ அது வந்து அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைஜஸ்டட் ஃபுட்டை நம்ம அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த அப்சார்ப்ஷன் பண்ற வேலை யாரு பண்ணுவாங்க அப்படின்னா விலை. இந்த விலை பத்தியும் நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருந்தோம். சோ நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இந்த விலை அப்சர்வ் பண்ணது வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்குமே கிடைக்கணும் இல்லையா? அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அப்சர்வ்டான அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பிளட்டுக்கும் லிம்ஃபுக்கும் அனுப்பணும். பிளட் அப்படின்றது ரெட் பிளட் செல்ஸ், லிம்ஃப் அப்படின்றது ஒயிட் பிளட் செல்ஸ். இவங்களுக்கெல்லாம் அனுப்பினோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியா வந்து உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லயும் ஈஸியா டிராவல் ஆவாங்க. அப்படி டிராவல் ஆகும்போது எந்தெந்த பாடி செல்லுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவையோ, இவங்களுக்கு இவ்வளோ விட்டமின்ஸ் தேவை, இதுக்கு இவ்வளோ மினரல்ஸ் தேவை, இதெல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இதுதான் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஓகே. அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப அப்சர்வ் பண்ண ஃபுட்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம விலை மூலமா எடுத்துக்கிட்டோம். இந்த விலை வச்சுட்டு இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் நம்ம குடுக்கணும் இல்லையா? டிஷ்யூக்கு, செல்ஸுக்கு அவங்களோட ஃபங்ஷனை வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது எல்லாமே மெயினா பார்த்துக்கிறது இந்த அசிமிலேஷன் தான். அதான் வந்து சொல்லியிருப்பாங்க, அப்சர்வ் ஆன ஃபுட் மெட்டீரியல்ஸ டிஷ்யூக்கும் செல்ஸ்க்கும் ப்ராப்பரா டெலிவர் பண்றது தான் இந்த அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபேட் டைஜஷன்ல ஃபைனலா இருக்கிற ப்ராடக்ட் தான் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலும். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலும் என்னவாவாங்க, திருப்பியும் என்னவா ஃபார்ம் ஆவாங்கன்னா ஃபேட்டாவும் எக்ஸஸ் ஃபேட்ஸாவும் வந்து ஃபார்ம் ஆவாங்க. அதான் நம்ம அடிப்போஸ் டிஷ்யூல வந்து இருக்கும். இந்த அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தை ரீஜியன்ல கொஞ்சம் ஃபேட் வந்து இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த அடிப்போஸ் டிஷ்யூ தான். அண்ட் எக்ஸஸா இருக்கிற சுகர்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடு அப்புறமா லிவர்ல கிளைகோஜனா மாறணும். அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல யாருக்கெல்லாம் புரோட்டீன்ஸ் தேவையோ அது எல்லாமே அந்த அமினோ ஆசிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட். இப்போ உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்னா என்ன, லிவர்னா என்ன, பான்கிரியாஸ் என்ன, இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் என்ன பண்ணும், சோ லார்ஜ் இன்டெஸ்டைன் போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ், அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷனை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்னா என்ன, அதுல இருக்கிற
3 பார்ட்ஸ் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா வரக்கூடிய நாள்ல நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ.